ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புறா கூண்டு பற்றி. இன்ன வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து என் கூண்டு. இது வந்து பழைய கூண்டு. இதில் தான் புறா வளர்த்துருந்தேன். புறா வந்து பார்த்திங்கன்னா திருடி போயிடுது. அதனால் இந்த கூண்டு வந்து நம்மளுக்கு செட் ஆகலை. அதனால் விட்டுட்டேன். ஆனால் கூண்டை பாருங்கள், வீடியோ காட்டுறேன். இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக டேங்கு கீழே தான் கட்டியிருக்கேன். இந்தாண்ட கேப்பாக இருந்தது, செவுரு நானாக அடித்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக காட்டுறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஆப்பிள் பாக்ஸ் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் தான் இந்தமாரி கட்டியிருக்கேன். இந்தாண்ட பார்த்திங்கன்னா ஒரு டின்னு வச்சுருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என் கூண்டு. எப்படி நல்லா இருக்கா பாருங்கள். இந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா புறா போகிறதுக்காக கல் வச்சுருக்கோம். ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புறா வந்து போயிட்டு வரதுக்காக ஒரு சின்ன ஓட்டை. இது வந்து நைட் நேரத்தில் வந்து நாங்கள் அடைச்சிடுவோம். ஏன்னா பூனை அந்தமாரி. ஆனால் எங்களுக்கு இங்கே பொறுத்த வரைக்கும் பூனை தொல்லை எதுவும் இல்லை. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து புது கூண்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ தான் செஞ்சுருக்கேன். புறா வந்து இனிமேல் தான் விடணும். வீட்டில் கொஞ்சம் புறா வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் என்னான்னு பார்த்துட்டு வளர்க்கலாம். இதில் மொத்தம் ஒரு 6 ஜோடி வளர்க்கலாம். கீழே போடலான்னு தான் நினச்சேன், சரி வேணான்னு சொல்லி விட்டுட்டேன். அங்கேயும் ஒரு 8 ஜோடிக்கிட்டே வளர்க்கலாம், இங்கே ஒரு 6 ஜோடி. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூண்டு, பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. கூண்டு செய்கிற வீடியோ போடலான்னு தான் நினச்சேன். நான் ஒருத்தாலே செஞ்சுக்கின்னு வீடியோ பிடிச்சின்னு முடியல, அதான் விட்டேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.